ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய அறிவிப்பு எப்போது வெளியிட போறாங்க, இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி உடைய பணி நிரந்தரமும் இல்லை, சம்பளமும் இல்லை, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பகுதிநேர ஆசிரியர்களை இனிமே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா. பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தகவல்ன்றதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். எஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிட போறாங்க, அது குறித்தும் இந்த வீடியோ தொகுப்புல முழுமையான தகவலா பார்க்கலாங்க. தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல், இசை உள்ளிட்ட பாடங்களில் பணியாற்றும் பகுதிநேர ஆசிரியர்கள் மே மாதம் சம்பளம் கேட்டு தமிழக அரசுடன் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் 3700 உடற்கல்வி ஆசிரியர்கள், 3700 ஓவியம், 2000 கணினி மற்றும் 1700 தையல் மற்றும் 300 இசை பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் உட்பட 12,000க்கும் மேற்பட்ட அதிகமாக பகுதிநேர ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வருகின்றனர். குடும்ப சூழல்களை சமாளிக்கவும் மே மாத சம்பளம் கேட்டிருக்காங்க. பகுதிநேர ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கூறியதாவது, கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு மே மாத சம்பளம் வழங்கப்படவில்லை. பகுதிநேர ஆசிரியர்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் இல்லை, அரசு எங்களை கவனிக்கவே இல்லை. 15,549 பேர் பாத்தீங்கன்னா பணியாற்ற நிலையில் தற்பொழுது 12,000 பேர் மட்டுமே உள்ளனர். தற்பொழுது வழங்கப்படும் 12,500 ரூபாய் தொகுப்பூதியத்தை மாற்றி காலவரை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். மீனவர்கள் உள்ளிட்டோருக்கு வேலை இல்லாத காலத்தில் கருணை தொகை வழங்கும் அரசு 13 ஆண்டுகளாக பணியாற்றும் எங்களுக்கு பணி நிரந்தரம் அறிவிக்காமல் இருப்பது வேதனைக்குரியது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி மே மாத சம்பளமும் வழங்காமல் உள்ளது. கடந்த 2022 மற்றும் 23 நியமிக்கப்பட்டுள்ள எமிஸ் ஆபரேட்டர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, மருத்துவ காப்பீடு, தொகுப்பூதியம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. அதே போல் எங்களுக்கும் தேவை அப்படின்னு கேட்கிறாங்க. எமிஸ் ஆபரேட்டர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் வேதனையா இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் சம்பளமும் கிடையாது, எதுவுமே பணி நிரந்தரமும் கிடையாது அப்படின்றது தற்சமயம் குறிப்பிட்டதுனால அவங்க ஒரு பக்கம் வேதனையா இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு தேதிகள் 2025 டெட்டுக்கு உண்டான பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்ப பண்ண போறாங்க, இது குறித்து ஒரு சில முக்கியமான அன்அபிஷியலான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கு. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான மிகப்பெரிய மாபெரும் அறிவிப்பு விரைவில் அறிவிக்கிருக்காங்க. இந்த 10th எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்திருந்த ஜூன் முதல் வாரத்துல டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான எக்ஸாமுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அறிவிக்கிருக்காங்க. ஹால் டிக்கெட் விரைவில் கொடுக்கிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வெளியிட போறாங்க, இதுதாங்க ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு 15-26 பேர் எப்படி சேர்க்கப்பட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தோட இருந்தாங்க. ஆனா பட் மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 நபர்களை எஸ்ஜிடில செகண்ட் செலக்ஷன் மூலமா உள்ள சேர்க்கிறாங்க. வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா போஸ்டிங் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா பணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமே இல்ல, இன்னும் 1000 பேர் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பேர் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ஃபெயிலியர், சரியான முறையில சர்டிபிகேட் அப்லோட் பண்ணல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சர்டிபிகேட் இல்லாத விஷயம் இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுனால மீண்டும் அவங்களுக்கு சர்டிபிகேட் அப்லோட் எல்லாமே கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு 1000 பேர் பாத்தீங்கன்னா எக்ஸஸா எடுத்துக்கலாம். ஏன்னா வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 13 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கிறதுனால வேகன்சிஸும் அதிகமா இருக்கு. அதனால இந்த டைம்ல இன்னொரு 1000 பேர் எடுத்துக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. விரைவில் பாத்தீங்கன்னா எஸ்ஜிடில ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நிச்சயமாக 100% எதிர்பார்க்க முடியும் மக்களே. இந்த தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தற்சமயம் அன்அபிஷியலா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இல்ல, இந்த 2013 டெட் பாஸ் பண்ண கிட்டத்தட்ட 75,000 பேருக்கு பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா உயர்கல்வி அதிகாரிகளோட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது குறித்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வரும் நாட்கள்ல வெளியாக இருக்குங்க. 2013 டெட் போஸ்டிங் எல்லாத்துமே விரைவில் போட இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நம்ம நிச்சயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா
சோ இந்த டெட் தேர்வில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். சோ டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 90 இருந்துச்சு, இப்ப 82 மாத்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்ல எல்லாம் பாக்குறப்ப 75 மார்க் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது போல மத்த ஸ்டேட்லயும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேட்லயும் 75 எடுத்தா பாஸ் அப்படின்றத கொண்டு வாங்க அப்படின்ட்டு டெட் தேர்வுல அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்ப கோரிக்கைகளுக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய அறிவிப்பு எப்போது வெளியிட போறாங்க, இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி உடைய பணி நிரந்தரமும் இல்லை, சம்பளமும் இல்லை, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பகுதிநேர ஆசிரியர்களை இனிமே வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா. பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தகவல்ன்றதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். எஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிட போறாங்க, அது குறித்தும் இந்த வீடியோ தொகுப்புல முழுமையான தகவலா பார்க்கலாங்க. தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல், இசை உள்ளிட்ட பாடங்களில் பணியாற்றும் பகுதிநேர ஆசிரியர்கள் மே மாதம் சம்பளம் கேட்டு தமிழக அரசுடன் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் 3700 உடற்கல்வி ஆசிரியர்கள், 3700 ஓவியம், 2000 கணினி மற்றும் 1700 தையல் மற்றும் 300 இசை பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் உட்பட 12,000க்கும் மேற்பட்ட அதிகமாக பகுதிநேர ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வருகின்றனர். குடும்ப சூழல்களை சமாளிக்கவும் மே மாத சம்பளம் கேட்டிருக்காங்க. பகுதிநேர ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கூறியதாவது, கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு மே மாத சம்பளம் வழங்கப்படவில்லை. பகுதிநேர ஆசிரியர்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் இல்லை, அரசு எங்களை கவனிக்கவே இல்லை. 15,549 பேர் வந்து பாத்தீங்கன்னா பணியாற்ற நிலையில் தற்பொழுது 12,000 பேர் மட்டுமே உள்ளனர். தற்பொழுது வழங்கப்படும் 12,500 ரூபாய் தொகுப்பூதியத்தை மாற்றி காலவரை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். மீனவர்கள் உள்ளிட்டோருக்கு வேலை இல்லாத காலத்தில் கருணை தொகை வழங்கும் அரசு 13 ஆண்டுகளாக பணியாற்றும் எங்களுக்கு பணி நிரந்தரம் அறிவிக்காமல் இருப்பது வேதனைக்குரியது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி மே மாத சம்பளமும் வழங்காமல் உள்ளது. கடந்த 2022 மற்றும் 23 நியமிக்கப்பட்டுள்ள எமிஸ் ஆபரேட்டர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, மருத்துவ காப்பீடு, தொகுப்பூதியம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. அதே போல் எங்களுக்கும் தேவை அப்படின்னு கேட்கிறாங்க. சோ எமிஸ் ஆபரேட்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து வேதனையா இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் சம்பளமும் கிடையாது, எதுவுமே பணி நிரந்தரமும் கிடையாது அப்படின்றது தற்சமயம் குறிப்பிட்டதுனால அவங்க ஒரு பக்கம் வேதனையா இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு தேதிகள் 2025 டெட்டுக்கு உண்டான பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்ப பண்ண போறாங்க, இது குறித்து ஒரு சில முக்கியமான அன்அபிஷியலான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கு. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான மிகப்பெரிய மாபெரும் அறிவிப்பு வந்து விரைவில் அறிவிக்கிருக்காங்க. சோ இந்த 10th எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்திருந்த ஜூன் முதல் வாரத்துல டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான எக்ஸாமுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அறிவிக்கிருக்காங்க. ஹால் டிக்கெட் விரைவில் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வெளியிட போறாங்க, சோ இதுதாங்க ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு 15-26 பேர் எப்படி சேர்க்கப்பட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தோட இருந்தாங்க. ஆனா பட் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 நபர்களை எஸ்ஜிடில செகண்ட் செலக்ஷன் மூலமா உள்ள சேர்க்கிறாங்க. சோ வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா போஸ்டிங் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமே இல்ல, இன்னும் 1000 பேர் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பேர் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ஃபெயிலியர், சரியான முறையில சர்டிபிகேட் அப்லோட் பண்ணல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்டிபிகேட் இல்லாத இஷ்யூ இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுனால மீண்டும் அவங்களுக்கு சர்டிபிகேட் அப்லோட் எல்லாமே கொடுத்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா எடுத்துக்கலாம். ஏன்னா வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கிறதுனால வேகன்சிஸும் அதிகமா இருக்கு. சோ அதனால இந்த டைம்ல இன்னொரு 1000 பேர் எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடில ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நிச்சயமாக 100% எதிர்பார்க்க முடியும் மக்களே. சோ இந்த தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தற்சமயம் அன்அபிஷியலா
ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கு இல்லை, இந்த 2013 டெட் பாஸ் பண்ண கிட்டத்தட்ட 75,000 பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி அதிகாரிகளோட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வரும் நாட்கள்ல வெளியாக இருக்குங்க. சோ 2013 டெட் போஸ்டிங் எல்லாத்துமே விரைவில் போட இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நம்ம நிச்சயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த டெட் தேர்வில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். சோ டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 90 இருந்துச்சு, இப்ப 82 மாத்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்ல எல்லாம் பாக்குறப்ப 75 மார்க் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது போல மத்த ஸ்டேட்லயும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேட்லயும் 75 எடுத்தா பாஸ் அப்படின்றத கொண்டு வாங்க அப்படின்ட்டு டெட் தேர்வுல அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்ப கோரிக்கைகளுக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.